ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z IIT. இன்னைக்கு மதியமால செகண்ட் போயம் ஏக் பூந்த். ஏக் பூந்த் அப்படின்னா ஒரு துளி அப்படின்னு அர்த்தம். மேகத்திலிருந்து வர மழை துளி தன்னுடைய கருத்தை சொல்றதா நமக்கு இந்த போயம் அமைஞ்சிருக்கு. ஜியோ நிக்கல் கர் பாதலோன் கி கோद से ती अभी एक बूंद कुछ आगे बढ़ी सोचने फिर यही जी में लगी आह क्यों घर छोड़कर मैं यूं खड़ी. ஜியோ நிக்கல் கர், நிக்கல் கர் அப்படின்னா புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம். பாதலோன் கி கோதுசே, பாதல்னா மேகம், மேகத்தினுடைய மடியில இருந்து வெளிவருது. என்ன வெளிவருதுன்னா தி அபி ஏக் பூந்த், ஏக் பூந்த் அப்படின்னா ஒரு துளின்னு அர்த்தம். இங்க மேகத்துல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால மழை துளி அப்படிங்கிற மீனிங்ல எடுத்துக்க போறோம். குச் ஆகே படி, ஆகேனா கொஞ்சம் முன்னேறி வெளியில வருது. சோச்னே ஃபிர், சோச்னேனா யோசிக்குது, ஃபிர்னா திரும்ப திரும்ப. யஹி ஜி மே லகி, ஜீனா மனசு, தன்னோட மனசுல திரும்ப திரும்ப அதையோ யோசிச்சுக்கிட்டே வருது. ஆஹ், ஆஹ்னா ஐயோ. கியோ கர் சோட்கர், ஏன் என்னுடைய வீட்டை விட்டு. மை யோ கடி, வெளியில வந்தேன். கடி அப்படின்னா வெளியில வந்தேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய வீட்டை விட்டு நான் ஏன் வெளியில வந்தேன் அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டே வருதான். செகண்ட் பேரா பார்க்கலாம். दैव मेरे भाग्य में क्या है बदा, मैं बचूंगी या मिलूंगी धूल में, या जलूंगी गिर अंगारे पर किसी, चू पड़ूंगी या कमल के फूल में. दैव அப்படின்னா கடவுள் அப்படின்னு அர்த்தம். மேரே பாக்யமே கியா ஹே பதா, என்னுடைய பாக்ய அப்படின்னா இங்க விதியில் இல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். என்னோட விதியில கியா ஹே என்ன, பதானா எழுதியிருக்காரு. மே பச்சூங்கி யா மிலூங்கி தூள் மே, பச்சூங்கினா பச்னா காப்பாத்துறது, நான் இந்த உலகத்துல காப்பாற்றப்படுவேனா, இல்ல மிலூங்கி அப்படின்னா தூள் மே, தூள்னா தூசின்னு அர்த்தம். தூசியோட மண்ணுல கலந்து மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிடுவேனா அப்படின்னு அதை யோசிச்சுக்கிட்டே. யா ஜலூகி கிர் அங்காரே பர் கிசி, அங்காரே அப்படின்னா நெருப்பு தணல் அப்படின்னு அர்த்தம். அந்த நெருப்பு தணல்ல விழுந்து நீராவியா மாறிடுவேனா. ஜூ படுகி யா கமல் கே ஃபுல் மே, கமல்னா லோட்டஸ், அந்த லோட்டஸினுடைய பெட்டல்ஸ் அந்த இதழ்கள்ல பட்டு அதுல இருக்கிற தண்ணியில ஒன்னா சேர்ந்து கலந்துருவேனா. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம தண்ணியோட தண்ணியா கலந்து போயிடுவேனா அப்படின்னுட்டு அதை ஃபீல் பண்ணுது. थर्ड पैरा. बह गई उस काल एक ऐसी हवा, एक समुंदर और आई अनमनी, एक सुंदर सीप का मुख था खुला, वह उसी में जा पड़ी मोती बनी. वह गई उस काल, அந்த சமயத்துல एक ऐसी हवा, நல்ல குளிர்ந்த காற்று வீசுது. வஹ் சமுந்தர் ஓர் ஆயி அன்மணி, அன்மணி அப்படின்னா மனசே இல்லாம, அது அந்த காற்றின் ஓட்டத்திலே கடல் பக்கமா அடிச்சு செல்லப்படுது. அதுக்கு மனசே இல்லாம அந்த கடல் பக்கமா அது போகுது. ஏக் சுந்தர் சீப் கா முஹ் தா குலா, ஒரு அழகான சீப் அப்படின்னா சிப்பி, அது அதனுடைய வாய் திறந்து இருக்கு. வஹ் உசி மே ஜா படி மோத்தி பனி, அந்த சிப்பியோடைய வாய்க்குள்ள போயிட்டு அது விழுந்து ஒரு அழகான முத்தா மாறுது. லாஸ்ட் பேரா. லோக் யோ ஹி ஹை ஜிஸ்கते सोचते जबकि उनको छोड़ना पड़ता है घर, किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है घर. லோக் யோ ஹி, மக்களும் இதை போலவே தான். ஜிஜ்கத்தே அப்படின்னா தயங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். சோச்தே அப்படின்னா யோசிக்கிறாங்க. ஜப்கி உன்கோ சோட்னா படுத்தா ஹேகர், தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு தயங்குறாங்க, யோசிக்கிறாங்க. இங்க வீடு அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு நிலைமையில இருந்து இன்னொரு நிலைமைக்கு அவங்க முன்னேறத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க.
किंतु घर का छोड़ना अक्सर उन्हें बूंद सा कुछ और ही देता है कर. அக்சர் உன்ஹேனா அக்சனா பெரும்பாலும், பூந்தசா அந்த மழை துளி எப்படி வந்து ஒரு அழகான முத்தா மாறிச்சோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில போகும்போது அங்க போனாதான் வந்து அவனுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குன்னு அவனால கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி அவனே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில கண்டிப்பா அந்த முத்து எப்படி வந்து மழைத்துளி எப்படி முத்தா மாறிச்சோ அந்த மாதிரி அவனும் அவனோட வாழ்க்கையில அவனுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிப்பான். அப்பதான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு பூந்தசா குச் ஓர் ஹி தேத்தா ஹேக்கர் அப்படின்னு அந்த மழைத்துளி முத்தா மாறியது மாதிரி மனுஷனும் அவனுக்குன்னு ஒரு நிலைமைய ஒரு சிறந்த இடத்தை பிடிப்பான் அப்படின்னு வந்து இந்த போயமோட ஆத்தர் வந்து ஸ்ரீ அயோத்தியா சின்ஹ் உபாத்யாய் அரிஹவுத். நெக்ஸ்ட் இந்த போயமோட இஆர்சி பார்க்கலாம். பேஜ் நம்பர் 185ல இஆர்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இதுல 2 இஆர்சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தேவ் மேரே பாக்ய அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபுல் மே அப்படின்னு முடிகிற பேராகிராஃப் போயம்ல இது வந்து செகண்ட் பேராவா இது வந்து வந்திருக்கு நமக்கு. संदर्भ, यह पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. பத்யாங்ஷ் அப்படின்னா வந்து இந்த கவிதை வரிகள் அப்படின்னு. இந்த கவிதை வரிகள் ஏக் பூந்த் பெயர் கொண்ட கவிதையிலிருந்து லியா கயா ஹை எடுக்கப்பட்டுள்ளது. இஸ் கவிதா கே கவி ஹை இந்த கவிதையினுடைய கவிஞர் ஸ்ரீ அயோத்தியா சின்ஹ உபாத்யாய் அரிஹவுத். அடுத்து பாவார்த். பாவார்த்னா எக்ஸ்பிளனேஷன். இதனுடைய அந்த பேராகிராஃபினுடைய விளக்கம் இந்த இதுல இருக்கும். பாதலோன் கி கோத் மே, பாதல்னா கிளவுட்ஸ், கிளவுட்ஸினுடைய மடியில இருந்து நிக்கல்கர் வெளிவந்த ஏக் பூந்த் நே ஒரு மழைத்துளி பகவான் சே பூச்சா கி பகவான்னா எங்க கடவுள் கிட்ட கேக்குது. உஸ்கே பாக்யமே கியா லிக்கா ஹை என்னுடைய தலைவிதியில என்ன எழுதியிருக்கீங்க. वह बाहर निकलकर बच पाएगी या धूल में मिलकर मिट जाएगी. बाहर निकलकर நான் வெளியில வந்து பச் பாயேகி, பச்னா பழச்சிடுவேனா, யா தூள் மே மில்கர், தூள்னா தூசியோட, மில்கர் கலந்து, மிட் ஜாயேகி மிட்னா மண்ணு, மண்ணோட மண்ணா அழிந்து விடுவேனா. உஸ்ஸே மாலும் நஹி கி எனக்கு அது தெரியல. வஹ் அங்காரே மே பட்கர், அங்காரே அப்படின்னா வந்து நெருப்பு தணல் அப்படின்னு அர்த்தம். அந்த நெருப்பு தணல்ல விழுந்து ஜல் ஜாயேகி நீராவியா மாறிடுவேனா. யா கமல் கே ஃபூல் கே தலோன் பர், கமல்னா லோட்டஸ், லோட்டஸ் பூவினுடைய தலோன் பர்னா அதனுடைய பெட்டல்ஸ்ல கிர் படேகி விழுந்து தன்னோட ஐடென்டிட்டியை மறந்து தண்ணியோட சேர்ந்து கலந்து அழிஞ்சிடுவேனா, மாறிடுவேனா. உஸ்கே நசீப் மே கியா லிக்கா ஹை, நசீப்னா என்னோட தலைவிதியில என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கறது அந்த செகண்ட் பேரோட எக்ஸ்பிளனேஷன். செகண்ட் இஆர்சி வந்து லோக் யோ ஹி ஹே அப்படின்னு ஆரம்பிச்சு தேத்தா ஹே கர் அப்படின்னு முடிகிற இந்த பேராகிராஃப் அது வந்து 4th பேராவா கொடுத்துருக்காங்க. संदर्भ மேல இருக்கிற அதே சந்தர்ப்பத்தை எழுத போறோம். एक पद्यांश एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि है श्री अयोध्या सिंह उपाध्याय अरिहौद. भावार्थ एक्सप्लेनेशन. इन पंक्तियों में कवि यह कहना चाहते हैं कि இந்த லைன்ஸ்ல வந்து கவிஞர் வந்து என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, லோக் அப்னா கர் சோட்கர் மக்கள் தன்னுடைய வீட்டை விட்டு பாஹர் நிக்கல்தே சமை வெளியில வர வேண்டிய சமயத்துல நேரத்துல இஷ்கத்தே ஹே, இஷ்கத்தே அப்படின்னா வந்து தயங்குறாங்க, டர்தே ஹை டர்னா பயப்படுறாங்க. லேக்கின் உன்கோ டர்னே கி आवश्यकता नहीं है, ஆனால் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. क्योंकि ஏனெனில் उनको यह विश्वास होना चाहिए அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்க வேண்டும்.
कि वे इस बूंद की तरह இந்த மழைத்துளி போல अच्छी जगह जाकर ஜஹக்னா நல்ல இடத்திற்கு சென்று சமாஹித் ஹோ சக்தே ஹை மேன்மை அடைய முடியும். சமாஹித் அப்படின்னா வந்து மேன்மை அடைதல் அப்படின்னு அர்த்தம். இந்த மழைத்துளி எப்படி வந்து நல்ல முத்தா மாறுச்சோ அந்த மாதிரி மனிதனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து ஒரு நல்ல ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். पेज नंबर 187 फर्स्ट क्वेश्चन बूंद बादलों की गोद से निकलकर क्या सोचती है? மேகங்களின் மடியிலிருந்து வெளியேறிய மழைத்துளி என்ன யோசிக்கிறது? बादलों की गोद में से निकलकर बूंद यह सोचती है कि மேகங்களின் மடியிலிருந்து புறப்பட்ட இந்த மழைத்துளி இதை யோசிச்சு என்ன அப்படின்னா वह कहाँ जाने वाले है हम எங்க போறோம் और वह अपने आप को ना தனக்கு தானே யோசிக்குது. बचा पाएगी बचा அப்படின்னா தப்பிச்சிடுவோமா தப்பி பிழைப்பேனா யா இல்லனா மிட் ஜாயேகி மண்ணோட மண்ணா கலந்து அழிஞ்சிடுவேனா அப்படின்னு அதுவே தனக்கு தானே யோசிக்குது. सेकेंड क्वेश्चन कवि बूंद के भाग्य का वर्णन कैसे करते हैं? கவிஞர் அந்த மழைத்துளியினுடைய அதிர்ஷ்டத்தை பத்தி தலையெழுத்தை பத்தி என்ன வர்ணிச்சிருக்கிறாரு? பூந்த் அப்னே பாகிய பர் பகுத் சிந்தித் ஹை அந்த மழைத்துளி தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பத்தி நிறைய கவலைப்படு சிந்தித்னா கவலைப்படுதல் அப்படின்னு மற்றும் சோச்தி ஹை சோச்னா யோசிக்குது கி உஸ்கா பாகிய அச்சா ஹை யா புரா அதனுடைய அதிர்ஷ்டம் நல்லதா இருக்குமா இல்ல கெட்டதா இருக்குமா? வஹ் அச்சி ஜஹக் பஹுஞ்ச் பாயேகி அது நல்ல இடத்துக்கு போய் சேருவோமா இல்ல புரி ஜஹக் ஜாக்கர் ஃபன்ஸ் ஜாயேகி தவறான இடத்துல போய் மாட்டிப்போமா அப்படின்ட்டு ஃபன்ஸ்னா சிக்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சிக்கிப்போமா மாட்டிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தன்னுடைய சிச்சுவேஷனை பத்தி அதுவே யோசிக்குது. थर्ड क्वेश्चन बूंद कैसे मोती बन जाती है அந்த மழைத்துளி எப்படி மோத்தினா முத்தா மாறியது? बूंद अपना रास्ता गोश्ते गोश्ते गई அந்த மழைத்துளி வந்து தன்னுடைய ராஸ்தானா வழிய தேடி தேடி சென்றது. அச்சானக் ஹவா தேஜ் பஹத்தே லகி அச்சானக்னா சடன்லி திடீர் என்று ஹவா காற்று தேஜ் பஹனே லகி வேகமா காத்து வந்து வீசுது. और बूंद उस बहाव के समुद्र के அந்த அந்த மழைத்துளி வந்து அந்த காற்றின் ஓட்டத்திலே வந்து ஒரு சமுத்திரத்தின் பக்கமா போய் சேருது. அங்க ஏக் குலே சீப் கே மூஹ் ஒரு சிப்பி இருந்தது. அந்த சிப்பியுடைய வாய் திறக்கப்பட்டு இருந்தது. மே ஜாக்கர் கிர் கிர்னா விழுது அவர் மோத்தி பன்கை அது அந்த சிப்பினுடைய வாயில விழுந்து அழகான முத்தா மாறிச்சு. लास्ट क्वेश्चन एक बूंद कविता का उद्देश्य क्या है? एक बूंद கவிதையினுடைய நோக்கம் என்ன? मनुष्य को आशावादी होना चाहिए மனிதன் வந்து நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். यही इस कविता का उद्देश्य है இதுதான் இந்த கவிதையினுடைய நோக்கம். नेक्स्ट एसे பார்க்கலாம். पेज नंबर 189 फर्स्ट तरह बादलों की गोद में से निकलकर पानी की एक बूंद आगे बढ़ी और बार बार सोचने लगी कि वह क्यों घर से बाहर निकली. बादलों की गोद में से निकलकर पानी की एक बूंद நீர் நிறைந்த மேகத்தின் மடியில் இருந்து ஒரு மழைத்துளி ஆகே படி முன்னேறி வருது. அவர்னா மற்றும் பார் பார்னா மீண்டும் மீண்டும் சோச்னே லகி சோச்னேனா யோசிக்குது கி வஹ் क्यों घर से बाहर निकली நம்ம ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் இல்ல வெளியில புறப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நிக்கலினா புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம்.
सेकेंड पेरा, वह भगवान से पूछते हैं कि वह बच जाएगी या धूल बनकर मिट्टी में समा जाएगी. वह भगवान से அது கடவுளிடம் पूछते हैं कि கேட்கிறது. वह बच जाएगी நான் காப்பாற்றப்பட்டு விடுவேனா, யா இல்லை என்றால் தூள் பன்கர் தூசியாக மாறி, மிட்டி மே சமா ஜாயேகி, மிட்டி அப்படின்னா வந்து மண் அப்படின்னு அர்த்தம், மண்ணோட மண்ணாக கலந்து அழிந்து விடுவேனா. வஹ் பூஷ்டி ஹைகி வஹ் அங்காரே மே பட்கர், அது திரும்பியும் கேக்குது. அங்காரே அப்படின்னா வந்து நெருப்பு தணல்ல, பட்கர் விழுந்து, ஜல் ஜாயேகி நீராவியாக மாறிடுவேனா. யா கமல் கே ஃபூல் கே தலோன் பர், தாமரை பூவினுடைய தலோன்னா அந்த இதழ்கள்ல பட்டு, கிர்கர் விழுந்து, அப்னாஸ்தியான் கிரகன் கரேகி தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாம அந்த அங்க இருக்கிற தண்ணியோட தண்ணியா கலந்துருவேனா. தேர்ட் பேரா, உஸ் சமய் ஏக் ஐசி ஹவா பஹ்னே லகி, அந்த நேரத்துல காத்து வந்து வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. ஜிசசே வஹ் பூந்த், அதனால அந்த மழை துளி, அனிச்சா சே, அனிச்சா அப்படின்னா வந்து விருப்பமே இல்லாம, சமுத்திரமேன் அந்த பக்கம் ஒரு கடல் பக்கமா போயிட்டு கிர்படி விழுது. சமுத்திரமே ஏக் சுந்தர் சீப்கா மூஹ் குலா தா, அந்த கடல்ல ஒரு சுந்தர்னா அழகான, சிப் அப்படின்னா வந்து சிப்பி, மூஹ்னா அதனுடைய வாய் வந்து, குலானா ஓபன், அதனுடைய வாய் வந்து திறந்திருக்கு. और वह बूंद, அந்த மழைத்துளி, उसी सीप में जाकर, அந்த சிப்பி பக்கம் போயிட்டு கிர்படி அந்த சிப்பிக்குள்ள விழுந்துடுது. और वह मोती बन गई, அந்த சிப்பிக்குள்ள விழுந்த இந்த மழை துளி வந்து அழகான ஒரு முத்தா மாறியது. லாஸ்ட் பேரா வந்து பேஜ் நம்பர் 190ல இருக்கு. கவி கஹத்தே ஹை கி, கவிஞர் கூறுகிறார், பஹுத் லோக் ஐசே ஹை, பல மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. ஜோ கர் சே பாஹர் நிக்கல்தே சமய், வீட்டை விட்டு வெளியில வர சமயத்துல, ஜிஷ்கத்தே ஹை தயங்குகிறார்கள், டர்த்தே ஹை பயப்படுகிறார்கள். லேக்கின் உன்ஹேன் ஆனால் அவர்களுக்கு, மாலும் நஹீன் கி தெரியவில்லை, கர் சே பாஹர் நிக்கல் கர் வீட்டை விட்டு வெளியே வந்தாதான், பாஹர் கி துனியாக்கோ வெளி உலகத்தை, ஜானா சாயே தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லலாம். और स्वयं को इस दुनिया में, स्वयं कोனா இங்க தன்னைத்தானே அப்படின்னு அர்த்தம். வெளியில இந்த உலகத்தை வந்து வெளியில வந்து பார்த்தாதான், வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தாதான் தனக்கு தான் எப்படிப்பட்டவங்கிற ஒரு அடையாளத்தையே அவனால கிரியேட் பண்ண முடியும், அவனை பத்தி அவனே புரிஞ்சுக்க முடியும். இஸ் துனியா மீன் இந்த உலகத்துல, ஜீனேனா வாழறதுக்கு, லாயக் பனா லேனா சாயே வாழறதுக்கு ஒரு தகுதி உள்ள ஒருவனா உருவாக்கிக்க வேண்டும், உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இசை வந்திருக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்பவுமே நம்மளை பத்தி நமக்கு தெரியவே தெரியாது, வெளியில போனாதான் வந்து நம்மளுடைய ஐடென்டிட்டியை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். வெளி உலகத்துக்கு போகும்போது தான் எல்லா விஷயமும் நமக்கு புரிய வரும். அந்த மழை துளி எப்படி வந்து ஒரு முத்தா மாறிச்சோ அந்த மாதிரி நம்மளுடைய ஐடென்டிட்டி எல்லாமே வந்து நிறைய சேஞ்ச் ஆகும். யூஸ்வலா இருக்கிற ஒரு இடத்தை விட ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு நம்மளால ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ.